திண்டுக்கல் அருகே காம்ப்ளான் என்ற ஊட்டச்சத்து பானத்தில் பூச்சிகள் இருந்தது தொடர்பாக ஆய்வு நடத்திய அதிகாரியை வணிகர்கள் சிறைப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரை சேர்ந்த மயில்வாகனன் என்பவர் மருந்து கடை ஒன்றில் காம்ப்ளானை வாங்கியுள்ளார். அதில் பூச்சிகள் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த மயில்வாகனன் உணவுப் பொருள் பாதுகாப்பு அதிகாரி சாம் இளங்கோவிடம் புகார் அளித்தார். இதையடுத்து அவர் சம்பந்தப்பட்ட மருந்து கடையில் ஆய்வு நடத்தினார். அப்போது காலாவதியான காம்ப்ளான் பாக்கெட்டுகள் விற்பனை செய்வது கண்டுபிடிக்கப்பட்டது. உரிய அனுமதியின்றி செயல்பட்ட கடைக்கு சீல் வைத்த அதிகாரி சாம் இளங்கோ அருகில் உள்ள கடைகளில் ஆய்வு நடத்த முயன்றார். அவரை வணிகர்கள் முற்றுகையிட்டு சிறைப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்த காவல்துறையினர் அங்கு விரைந்து அதிகாரியை மீட்டனர். அதிகாரி சாம் இளங்கோ அளித்த புகாரின் பேரில் வணிகர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. உணவுப் பொருளில் பூச்சி இருந்தது என்பதன் அடிப்படையில் நாங்கள் இங்கே ரைடு பண்ணியிருக்கோம். இந்த ரைடில் நிறைய சாம்பிள்ஸ் எடுத்திருக்கோம். இந்த சாம்பிள்ஸு எல்லாத்தையும் உணவு பாதுகாப்பு துறையின் கீழே எங்கும் ஆய்வகத்துக்கு அனுப்பி இந்த ஆய்வகத்தின் முடிவின்படி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும்.